இங்க ஹீரோவ கலெக்டர்ன்னு தப்பா நெனச்சு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒயின் ஷாப் பேருன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் கலெக்டர பார்க்கணும்னு சொல்லிட்டு சண்ட போடுறாங்க. ஆனா இவங்க கலெக்டர இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட ஜமீன்தார் வராரு. இந்த போராட்டம் பார்த்ததுமே என்ன ப்ராப்ளம்னு கேட்கறாரு. இவங்களும் பக்கத்து ஊர்ல நம்மளுக்காக தண்ணி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. தண்ணி கேட்டா கூட தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த தண்ணி கிடையாது, வேற தண்ணின்னு சொல்றாங்க. அத பார்த்ததுமே இவரு நம்ம ஊர் ஏன் இவ்வளவு கேவலமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு கலெக்டர பார்க்கலாம்னு போறாரு. தென் இவருமே ஹீரோவ கலெக்டர் நினைச்சு இந்த தாசில்தார் ஆபீஸ் என்னோட இடத்துல தான் இருக்கு. இவ்வளவு நாளா நான் அந்த வாடகை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆனா இவங்க கொஞ்ச நாளா வாடகை தரல, நீங்க தான் அதை வாங்கி தரணும்னு சொல்றாரு. ஆனா இவன் இதுக்கெல்லாம் நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனுதா எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஜமீன் கோவப்பட்டு போயிறாரு. ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே கலெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா இருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு இவ்வளவு நேரமா நம்மள கலெக்டர் நினைச்சுதான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதை பார்த்ததுமே நான் கலெக்டரே இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனா இவன் சொன்னதை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஹீரோக்கு தெரிஞ்ச பொண்ணு வர, அவளை பார்த்ததுமே இவன் கலெக்டர்னு சொல்லிட்டு பில்டப் காமிக்க ஆரம்பிச்சிடறான். தென் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க. இதை பார்த்ததுமே தாசில்தாரை பழிவாங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ் சொல்லிட்டு அவனுமே கலெக்டர்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க.